Motion of satellites. So we are going to study motion of satellites. Okay. So in our assumption we are going to make is assuming path is இதோட நோட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க இப்பவே கொஞ்சம் பேजेस கேப் விட்டு you just follow this notes. So motion of satellites assuming path is circular path. Circular pathனா என்ன velocityல அது ஆகணும்? Orbital velocity v1 ஒரு velocity நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? Assuming path is circular about the earth at center. சென்டரை வந்து அர்த்தா வச்சு சென்டர்ல அர்த்தா இருக்கிறத வச்சு it will revolve satellites. ஓகே ரைட் பா கவனிங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே ஸோ இது வந்து நம்மளோட அர்த்து. ஓகே we assume to be this is our earth. ஓகே அர்த்தோட ரேடியஸ் வந்து என்னது கேபிட்டல் ஆர். கரெக்டா கேபிட்டல் ஆர். ஸோ நம்மளோட சேட்டலைட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் வாட் பாத்? சர்க்குலர் பாத். எவ்வளோ வெலாசிட்டியோட இருக்கு? கமான் சேட்டலைட் any doubts? The satellite is moving with VO velocity. இப்ப நல்லா கவனிங்க. The assuming path is circular about the center of earth and motion வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? And the motion is uniform circular motion அப்படின்னு எடுத்துக்கிறோம். And the motion is uniform circular motion. Clear? Uniform circular motion. Any doubts? Clear? For uniform circular motion now, what is the alpha value? Come on, what is the alpha value? Constant. Hey, alpha value is 0 ma. Hey, correct ah illaya? But alpha value 0 na adana ungalku omega constant ah irukum. Omega constant na adana adu uniform circular motion. Uniformly circular motion alpha constant ah. Okay va, correct ah? Everyone? Right, good. So இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஒமேகா என்ன இருக்கும்? ஒமேகா will be equal to what? 2 pi by capital T. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மட்டும் தான் இது டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன்னா Tன்றது என்னது நம்மளுக்கு? இப்போ what is T? Time period. Time period for one full path. Okay, time period of satellite you can take. Clear? சரி இப்போ கவனிங்க நம்மளுக்கு சேட்டலைட் நம்ம அர்த் வந்து என்ன பண்ணணும்? சேட்டலைட்டை டுவர்ட்ஸ் இட் பார்த்து இட் will give a force. நம்ம சர்க்குலர் மோஷன் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அதே தான் we are going to apply. F is equal to என்ன வரும்? What is the force given? Magnitude of force. The gravitational force will provide what? Necessary towards the center path gravitational force. நம்ம இத படிச்சிருக்கோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இருக்கணும்னாலும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஜெனரலா நம்ம படிச்சோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல டுவர்ட்ஸ் தி சென்டர் பாத் என்ன இருக்கும்? ஒரு ரியல் ஃபோர்ஸ் வந்து should provide what? ஒரு ரியல் ஃபோர்ஸ் should provide the necessary centripetal force அப்படின்றத we have studied. So இந்த இடத்துல gravitational force will provide what? Provide na it is actually equal to what? Centripetal force. Okay. So what is the gravitational force? இப்போ கவனிங்க இது வந்து ரேடியஸ் earth ஓட ரேடியஸ் வந்து 6.
எர்த்தோட ரேடியஸ் சர்ஃபேஸ்ல இருந்து அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு? everyone able to follow that? This is r. இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? What is the center of earthல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்ன போடணும்? மேக்னிடியூட் g கேபிட்டல் M. மாஸ் ஆஃப் எர்த் வந்து கேபிட்டல் M எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்மால் m டிவைடட் பை என்ன வரும்? r plus h whole square. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? gmm divided by r plus h whole square. இப்போ any doubts? இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சென்டர்ல இருந்து மெஷர் பண்ணணும் டிஸ்டன்ஸ். It will be r plus h. இப்போ தினேஷ், you are taking notes. Arushi, Ashita. இப்போ தினேஷ், you are there. For Dinesh, right? Okay. So gravitational force is gmm divided by r plus h whole square. So what is the centripetal force? இதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் இருக்கணும், கரெக்டா? ஸ்பீட் இருக்கணும். சம் v ஸ்பீட்ல டிராவல் பண்ணதுன்னா mv ஸ்கொயர் டிவைடட் பை, அந்த ஸ்பீடுக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஆர்பிட்டல் வெலாசிட்டில v தானே அதோட ஸ்பீடு. ஸோ அது vivo தான் அதோட ஸ்பீடு. vivo ஸ்கொயர் டிவைடட் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அந்த ரேடியஸ் தான் போடணும். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? r plus h ன்னு வரும். இப்போ கரெக்டா எதெல்லாம் கேன்சல் ஆகும் டேர்ம்ஸ்? r plus h, this terms will get cancelled, mm will get cancelled. கரெக்டாப்பா? Hi everyone, okay. So what is the vivo square? gm by r plus h. So square இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு? gm by r plus h. இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Clear? So this is the orbital velocity அப்படின்னு சொல்றோம். Okay. So the gravitational force is providing the necessary centripetal force. mv square by r தான் போட்டிருக்கோம்பா. இந்த r ஓட வேல்யூ என்னது? So actually what is r here? சென்டர்ல இருந்து what is r here? Capital R plus h. இப்போ கிளியரா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளால ரீரைட் பண்ணி எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா, in terms of small g you can write multiply by capital R divided by capital R பண்ணுங்க. r வந்து இதுல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா what you will have? இப்போ r வெளியில எடுத்தீங்கன்னா what you will have? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா g r square divided by r plus h ன்னு கிடைக்கும். Okay, small rewriting I am doing. Okay, so இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைச்சது வந்து எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் a exact expression. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து சம் ஹைட் h. ஓகே, நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து சம் ஹைட் h. இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா, ஸ்பெஷல் கேஸ் இந்த h ஓட வேல்யூ வந்து கம்பேர் டு த ரேடியஸ் ஆஃப் எர்த், இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம்ல h ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூன்னு வைங்க. அதாவது சேட்டலைட் இஸ் க்ளோசர் டு த எர்த். நல்லா கவனிங்க. இந்த கண்டிஷன் வந்து சேட்டலைட் என்னவா இருக்கும்? சேட்டலைட் இஸ் க்ளோஸ் டு எர்த். இப்போ அப்பதானே ஹைட்டோட ரேடியஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், க்ளோஸ் டு எர்த் சர்ஃபேஸ். அந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது நம்மளுக்கு? இந்த எச்சர் இது பண்ணிடலாமா? அப்ராக்சிமேட் பண்ணா என்ன வரும்? ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்? அப்ராக்சிமேட்லி எச்சருக்கு இடத்துல 0ன்னு போடுங்க. ஸோ ஃபைனலி வாட் யூ ஹேவ்? ரூட் ஜிஆர்னு வரும். ஓகே, இந்த ரூட் ஜிஆரோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.9 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, 7.9 கிலோமீட்டர் பர் செகண்ட்.
Everyone okay with this? Any doubts? So இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா. எக்ஸாக்ட் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட் திங். ஓகே, இது வரைக்கும் எவ்ரிவன் கிளியரா? குயிக்கா நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஆக்சுவலி வந்து எஸ்கேப் வெலாசிட்டில சொல்லியிருக்கணும். See, as the escape velocity depends on the mass m and the radius. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு வந்துச்சு? கம் ஆன். இப்போ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா we got? எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது எஸ்கேப் வெலாசிட்டி என்ன வந்துச்சு? கரெக்டா இல்லையா? நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது எஸ்கேப் வெலாசிட்டி என்ன வருது? √gm/r ன்னு வருதா? As the escape velocity depends on the mass m and the radius of the planet. இது mass m தானே and radius of our earth தானே. இதே மாதிரி 3க்கு எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு மாஸ் போடுவீங்க, அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் போடுவீங்க. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க. Escape velocity is depending on the mass and the radius of the planet from the surface of which the body is projected. So the value of escape velocity is different for different planets அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பிளானட்டை பொறுத்து எஸ்கேப் வெலாசிட்டி மாறும். நம்ம அர்த்துக்கு என்ன எஸ்கேப் வெலாசிட்டி வந்துச்சு? நம்ம அர்த்துக்கு வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி? escape velocity for our earth. What is the escape velocity? Hey, come on, unmute and speak. 11.2 kilometer per second. Okay. அதே மூணுக்கு என்ன வருதா? What is the escape velocity for moon? Hey, come on, what is the escape velocity for moon? 2.3 kilometer per second. கரெக்டா? ஸோ இதை வந்து நீங்க டைரக்ட் ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க. A planet will have atmosphere if the root mean square velocity of its atmospheric molecules is less than the escape velocity for the given planet. Okay. That is why moon has no atmosphere while the Jupiters have a thick atmosphere. Jupiterக்கு எவ்வளவு இருக்கான்? 60 km per second. Earthக்கு 11.2 தான். மூணுக்கு 2.3. பட் ஜூபிட்டருக்கு என்னது? It is having a thick atmosphere. நிறைய molecules இருக்கு அதுல. Even the lightest hydrogen cannot escape from its surface. Okay. ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லைட்டஸ்ட் தான். ஆனா அதுக்கு வந்து என்னது? எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப அதிகம். அர்த்த விட்டு அன்பவுண்டே ஆக முடியாது. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டின்றது என்னது? டு கெட் அன்பவுண்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பிளானட் ஆர் மாஸ் எம். ரைட்டா? ஸோ முடியாது. ஸோ ஈவன் த லைட்டஸ்ட் ஹைட்ரஜனால கூட எஸ்கேப் ஆக முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட நீங்க கனெக்ஷன் பண்ண வேண்டாம். யூ கேன் கனெக்ட் வித் எஸ்கேப் வெலாசிட்டி. ரைட்? ஸோ வி வில் மூவ் ஆன். So orbital velocity we got approximately நம்ம height வந்து satellite ரொம்ப close to earth இருந்துச்சுன்னா height is very very less than the capital R, you will get √gr. Okay, right, clear? So right, good. இப்போ அடுத்து நம்ம எதை derive பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will derive what? Time period. இப்போ time period எப்படி derive பண்றது? ஈஸி தானே? So uniform circular motion la போகுது. So நம்மளுக்கு என்ன தெரியும்? What is the expression? We are trying to find what is the time period of satellite. So what is the time period of satellite? VO is equal to R omega ன்னு சொல்லலாமா? VO is equal to R omega. Where R is nothing but what? R plus H. Circular path of the radius என்னது? Center of the earth ல இருந்து circular path of the radius நம்ம any circular motion ல we can say V is equal to R omega ன்னு சொல்லுவோம் இல்லையா? circular motion ல இங்க V க்கு பதில் V1 ன்றது இருக்கு. So V1 ன்றது already we know. What is V1? √gm/R plus H. R small r இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? R plus H. Okay, R plus H is nothing but R simply. Omega இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? Omega இருக்க இடத்துல I can write what? சரி, omega அப்படியே இருக்கட்டும். Okay,
இந்த டேர்மை கீழே கொண்டு வாங்க, என்ன வரும்? இந்த டேர்மை கீழே கொண்டு வந்தீங்கன்னா you will get what? root gm divided by r plus h 3/2 னு வரும். இப்ப கரெக்டா? r plus h whole power 3/2. ஓகே, ஸோ இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம்? root gm divided by r square 3/2 னு சொல்லலாமா? r plus h is nothing but r 3/2 னு சொல்லலாம்ல. அதே மாதிரி ஒமேகா இருக்கிறத என்ன எழுதலாம்? 2 pi by capital T by any doubts? நம்மளுக்கு இங்க என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? what is our time period? whatever we got, time period என்ன கிடைச்சிருக்கு? 2 pi இப்படி ஒரு டேர்ம் கிடைச்சிருக்கா? இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will have what? 4 pi square gm divided by r power 3. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இதை நான் ஸ்கொயர் பண்றேன்றது கெப்லர் லா படிக்கும் போது தெரியும். நான் அப்போ இந்த பாயிண்ட்டை சொல்றேன். ஓகே, நம்மளுக்கு இங்க என்னவா இருக்கு? டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r power 3/2. r is what? what is r here? capital R plus h. so satellite surface of earth ல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்றது தான் h. கரெக்ட்? அப்பா everyone okay with this? okay, right? so this is the time. இப்போ இது வந்து என்னது? டைம் பீரியட்னா என்னது? டைம் டேக்கன் ஃபார் ஒன் சர்க்குலர் பாத். ஓகே, இப்போ ஹைட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேஸுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் டேக் தீஸ் வேல்யூஸ். இதுல ஸ்பெஷல் கேஸ் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஆரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மின்னு எடுத்துக்கலாமா? சார், தட் இஸ் h வந்து 0. h 0னா என்ன அர்த்தம்? satellite is very very closer to the earth. h 0 means r oda value enna aidum? equal to capital R, and satellite is close to earth. satellite close to earth. satellite close to earth irundha enna agum? time period என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா h இருக்கிறது t இருக்கிறதுல என்ன வரும்? 2 pi root of r power 3/2 னு வருமா? so small r இருக்கிறதுல என்ன போட்டுருக்கீங்க? capital R. so when you try to calculate these values, calculate பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா you will get the value. t ஓட வேல்யூ என்ன கிடைக்குமா? it is going to be 84.6 minutes approximate. ஓகே, டைம் பீரியட் என்னவா இருக்கு? ஒரு சேட்டலைட் வந்து நம்ம எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸரா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? டைம் பீரியட் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 84.6 minutes. ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.4 hours. வெரி வெரி க்ளோஸ். பை எனி டவுட்? இப்போ நல்லா கவனிங்க, இங்க டைம் பீரியடை செட் பண்றது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? டைம் பீரியட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? h டிபெண்ட் பண்ணுதா? எல்லாம் 4 pi டைம் பீரியட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? 2 pi is a constant, அதை விட்டுறலாம். root gm gm விட்டுறலாம். பட் ஆனா இந்த டைம் பீரியட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த எர்த். இப்போ எர்த்துக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அ மூன் இருந்துச்சுன்னா மூனோட மாஸ் போடுவீங்க. இப்போ நம்ம எர்த்தை பத்தி பேசுறோம். ஸோ எர்த்தோட மாஸ். ஸோ டி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? இப்போ கவனிங்க, டி டிபெண்ட்ஸ் ஆன் எதெல்லாம்? depends on capital M, radius of our earth, அதுக்கப்புறம் height from the earth surface. இப்போ நல்லா கவனிங்க, height 0 ன்னு போட்டா நமக்கு என்ன ஆச்சு? டைம் பீரியட் it is close to 1.4 hours. ரொம்ப கம்மி இல்ல? நம்ம earth வந்து எவ்வளவு டைம்ல சுத்தி வருது? நம்ம our entire earth it is going to revolve in what? 1.4 hours, which is very small. But Dinesh, you're okay? Yeah, good. So ma Gangastri, you're okay? Right, good. சரி, இப்போ வந்து so this is the time period. Okay, so h வந்து close to earth இருக்கும்போது இப்போ கவனிங்க, இதே வந்து நான் ஒரு ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, நான் ஒரு ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன் such that எனக்கு என்னவா இருக்கணும்? ஸோ என்னோட ஹைட் வந்து if h is equal to
3.6 into 10 to the power of 4 kilometers. இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம், பட் இது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, the height is 3.6 into 10 to the power of 4 kilometers. ஓகே, ஆல்ரெடி ரேடியஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ரேடியஸ் என்னது? 6400 கிலோமீட்டர். இந்த கண்டிஷன்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஹைட் வந்து இது, கேபிட்டல் ஆர்ன்றது இது, ஸ்மால் ஆர்ன்றது என்ன இருக்கும்? ஸ்மால் ஆர்ன்றது நமக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஆர் பிளஸ் ஹெச். இந்த கேஸ்ல டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஹைட்ல டைம் பீரியட் என்னவா இருக்கும்? 24 hours. ஓகேவா? It is going to be 24 hours. Clear? So time period வந்து என்னவா இருக்கு? 24 hours. Interesting, right? நம்ம earth வந்து நிறைய டைம் வந்து சேட்டலைட் வந்து நம்மளோட சேர்ந்தே சுத்தும். இந்த ஜியோ அந்த மேப்லாம் இருக்குல்ல, மேப்லாம் நம்மளுக்கு வந்து நவடேஸ் இருக்கு. அதுல வந்து சேட்டலைட் வந்து நம்மளோட லொகேஷனை ட்ராக்லாம் பண்ணுது. நிறைய சேட்டலைட்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ, if I'm not wrong, எவ்வளோ thousands of satellites are there நம்ம earth surfaceல, மேல அட்மாஸ்பியர்ல. ஓகே, அட்மாஸ்பியர் மீன்ஸ் நம்ம earth சுத்தி வருது. if I'm not wrong, ஒரு 15,000 satellites மேல இருக்கு. லாஸ்ட் டைம் டேட்டா, ப்ரீவியஸ் டேட்டா படி அரௌண்ட் 15,000. அது இப்போ லேட்டஸ்டா வந்து இட் மைட் பி டிஃப்ரெண்ட். அவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்மளோட earthோட டைம் பீரியட் என்னது? நம்ம earth எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 24 hours. அதே ஹவர்ஸ்ல தான் என்ன ஆகுது? இந்த சேட்டலைட்டை சுத்தி வரும். ஸோ இப்போ எனக்கு மேல கரெக்டா, எனக்கு எக்ஸாக்டா மேல ஒரு சேட்டலைட் இருக்குன்னு வைங்க, இந்த ஹைட்ல. அது என்ன ஆகும்? அது கரெக்டா பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு கரெக்டா மேல இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா எனக்கும் 24 hours தான் டைம் பீரியட். நானும் 24 hours சுத்தி வந்துருவேன். அந்த சேட்டலைட்டை என்ன ஆகும்? என்னோட சேர்ந்தே சுத்தும். எப்போ? when the height is 3.6 into 10 to the power of 4 kilometer. Okay, இது மாதிரி satellites பேர் வந்து it is called as what? Such satellites are called geostationary satellites. Geostationary satellites. Clear? Right? So இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுக்கு போயிடலாம். எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்கும்? யூ நீட் டு ஆன்சர். கமா, எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா? எனர்ஜி நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்கும்? எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். கமான் சொல்லுங்கப்பா. எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், சேட்டலைட் பிளஸ் எர்த். இந்த சேட்டலைட் வந்து எர்த்தோட பவுண்டடா இல்லையா? யூ ஷுட் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் யுவர் கேமரா. எல்லாரும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா? என்னப்பா ஆச்சு? அர்ஷிதா, வாட் இஸ் இதுமா? எனர்ஜி எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்குமா? கிரேட்டர் தென் ஜீரோவா? லெஸ் தென் ஜீரோவா? வெங்கடலட்சுமி, இன்னும் பவர் கட்ல தான் இருக்கீங்களாமா? Because you are only turning on the camera. Harini can turn on. Turn on பண்ணிருந்தீங்க. Geeta Lakshmi. Okay, very good. Venkadalakshmi is. Arshita, what is your answer? You are able to follow? Yeah. Kavya Aradhana, what is the answer, ma? So energy of this system, satellite plus earth, என்னவா இருக்கும்? bounded system or unbounded system? First you can say from there. உங்களை தான் கேட்கிறேன். காவியா, what is your answer? அடுத்த சுத்தி தானமா வருது சேட்டலைட். பவுண்டடா அன்பவுண்டடா? அது அப்ப எனர்ஜி என்னவா இருக்கும்? less. You should say இல்லையா? You should unmute and speak in the class, you know that, right? சரி, இப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி திங்க் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி என்ன வரும்? சேட்டலைட் எர்த்துக்கு வந்து ரெஸ்ட்,
kinetic energy plus potential energy. What is the kinetic energy? Earth's kinetic energy we are ignoring. Satellite oda mass into VO square. Okay, what about the potential energy? Minus Gm small m divided by small r. R is nothing but what? Oh, this is the energy bar. நீங்க இதுல கரெக்டா எனக்கு சொல்லுங்க, எது டாமினேட் பண்ணும்? கைனடிக் எனர்ஜி டேர்ம் டாமினேட் பண்ணுமா, மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் பிளஸ் ஹெச் டாமினேட் பண்ணுமா? இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், பவுண்டட் சிஸ்டம்னா எனர்ஜி என்னவா இருக்கும்? ஃபார் எனர்ஜி டு பி லெஸ் தென் 0, பவுண்டட் சிஸ்டம் தானே இது. அப்ப என்ன ஆகும்? ஏ கமான், எது இப்போ டாமினேட் பண்ணும்? இந்த ஜிஎம்எம் ஓவராலா பார்க்கும்போது இந்த டேர்ம் தான் அதிகமா இருக்கும். தட்ஸ் ஹவ் தி எனர்ஜி வில் பி நெகட்டிவ். இப்போ கிளியரா எவ்ரிவன்? ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது இது, கைனடிக் எனர்ஜின்றது இது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இதை நம்ம தனித்தனியா, இது வந்து டோட்டல் எனர்ஜி. ஓகே, கைனடிக் எனர்ஜி மட்டும் தனியா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1/2 VO ஸ்கொயர் வருமா? இப்போ கரெக்ட். இதை நீங்க விஓ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஷோ தட் இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? மைனஸ் GMM டிவைடட் பை ஆர்னு வரும். ஓகே, இதே பொட்டன்ஷியல் எனர்ஜியை இஃப் யூ ட்ரை டு கால்குலேட், தட் இஸ் PE ஆர் U மைனஸ் GMM பை ஆர். இதை நீங்க சப்ஸ்டிட், இது வந்து நம்மளுக்கு மைனஸ் GMM பை ஆர் வருது. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு டோட்டல் எனர்ஜிக்கு ஆட் பண்ணுங்க. இதான டோட்டல் எனர்ஜி. Rewriting, okay, rewriting total energy, that is kinetic energy plus potential energy. Rewrite பண்ணி எழுதுனா என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கு? இது இருக்கா? What is this one? So what is the thing you are going to get? இதுல இருந்து என்ன எக்ஸ்பிரஷன் வருது? 1/2 GM. இப்போ ஃபைனலா எனர்ஜி நெகட்டிவா வருதா பாசிட்டிவா வருதா? திஸ் இஸ் 1/2 ஆஃப் GMM பை ஆர். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி? இப்போ ஃபைனல் எனர்ஜி என்னப்பா வருது? கமான், திஸ் இஸ் த டோட்டல் எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜி வந்து லெஸ் தென் 0 வருதா கிரேட்டர் தென் 0 வருதா? ஃபைனல் ஆன்சர் less than 0. We are able to show that. So kinetic energy, potential energy, add பண்ணீங்கன்னா total energy is also negative, which shows the system is bounded. Okay, last we will finish it with this. Okay, ஒரே ஒரு பாயிண்ட், கிராஃப் மட்டும் we will try to plot. இப்போ கிராஃப் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? kinetic energy கிராஃப் எப்படி வரும்? It is inversely proportional to 1/r, ரைட்டா? இதை கிராஃபா போட்டு பார்க்கலாம், ஏன்னா இது எக்ஸாம்ஸ்ல கேட்பான். கைனடிக் எனர்ஜியோட கிராஃப் எப்படி வரும்? இப்போ கைனடிக் எனர்ஜியோட கிராஃப் எப்படி வரும்? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் inversely proportional to what? 1/r. So it comes like what? இப்படி வரப்போகுது. ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வந்துச்சு? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 1/rன்னு வந்துச்சா மைனஸ் 1/rன்னு வருதா? 1/r ஆர் மைனஸ் 1/r? இது வெறும் 1/r. ஆனா இது என்னது? மைனஸ் 1/r. ரைட்டா இல்லையா? முன்னாடி ஒரு மைனஸ் வருதுல்ல. பேசிக் மேத்ல நம்ம படிச்சோம், 1/rக்கு ஒரு கிராஃப் வருது, ஆனா அதுக்குன்னு ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா கிராஃப் என்ன ஆயிடும்? என்னப்பா ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? கிளியரா? This is potential energy ஓட கிராஃப். ஆனா நல்லா கவனிங்க, இதுவும் மைனஸ். டோட்டல் எனர்ஜிமே என்னது? மைனஸ் 1/r தான். பட் ஆனா இங்க என்ன இருக்கு? லிசன் ஹியர், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து வெறும் மைனஸ் 1/r, பட் டோட்டல் எனர்ஜி வந்து என்னது? டிவைடட் பை 2 இருக்கு. மைனஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? 1/-1/r
-2r இல்லையா? அப்ப எனர்ஜி எப்படி வரும்? இட் கம்ஸ் கம்மியா அதிகமா பை 2 தானே? ரைட்டா இல்லையா? அப்ப கிராஃப் வந்து இப்படி வருமா, இப்படி? எது கரெக்ட்? இது கரெக்டா, இது கரெக்டா? இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு -1/r இருக்கும். பட் டோட்டல் எனர்ஜிக்கு என்ன வருது? -1/2r வருது. அப்போ 2னா டிவைடட் பை தானே இருக்கு. அப்ப கம்மி தானே? அப்ப எங்க வரும் கிராஃப்? கிளியரா இல்லையா? That's it. Okay, good. So that is our total energy. Everyone able to follow? That's it. Very good. So இது வந்து ரொம்ப ரொம்ப important. I think we did the gravitation very good. இன்னும் Kepler's law மட்டும் தான் இருக்கு. Kepler's law also will be very easy for you. We will finish the class for today. Next class.